அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எந்த அப்டேட்டை பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வந்த உடனே அப்ளை பண்ணுறதுக்கு அனைவருமே காத்து கொண்டு இருந்தாங்க. ஒரு வழி அதற்கான அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிருச்சுங்க. 2026ஆம் ஆண்டில் முதல் அரசு வேலையாக இந்த துறையிலிருந்து வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்குங்க. அப்படி எந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, ஆமாங்க, நீங்கள் பார்த்தது தம்ப்நெயிலில் உண்மைதான். போஸ்ட் ஆஃபீஸுக்கான மீண்டும் புதிய வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 98,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 32,500க்கும் மேற்பட்ட புதிய வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? மொத்தமாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்திருக்கிறதுனால மீண்டும் நமக்கு 3 வகையான போஸ்டிங்காகவும் தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஒன்று அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 2வது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3வது கிராமின் டக் சேவக். இந்த 3 வகையான போஸ்டிங் தான் மினிமம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த 3 வகையான போஸ்டிங்கில் நீங்கள் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், 3 போஸ்டிங்கை நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், யாருக்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்பில் அதிகப்படியான சேலரி கிடைக்கும், எதில் அதிகப்படியான முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ எதன் அடிப்படையில் இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், இந்த மாதிரி A to Z எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராகவே ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை ஈஸியாக துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நமக்கு நோட்டிஃபிகேஷன் 2026 முதல் அரசு வேலையாக வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பை பெற்றிருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம் கிடையாது, ஒன்லி டேரெக்டாக நம்ம இன்டர்வியூஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்தியா போஸ்ட், அதாவது இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், கிராமின் டக் சேவக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்கு கொடுத்துருக்காங்க. அப்ளை மெத்தட் இதில் ஆஃப்லைன் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாதுங்க, ஆன்லைன் மெத்தடில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வரக்கூடிய அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் இது சின்ன எரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுற டேட் வரக்கூடிய February 21ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் February 21ன்றது February 1ஆம் தேதி. சரிங்களா? February 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சரிங்களா? அதுவும் ஆன்லைன்லேயே. அதே போல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா, இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி டேரெக்டாக உங்களுடைய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான், உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே பண்ணுவாங்க. இதில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ காசு கொடுத்தோ இந்த மாதிரி எதுவுமே வாங்க முடியாது. தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜிடிஎஸ் வேலையை வாங்க முடியும். அது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக கூட இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் தகுதி இருந்தால் 100% வேலை உறுதிங்க. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதற்கான செலெக்ஷன் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 3 தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இவ்வளோ தான், சிம்பிளான இதுதான். ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே நீங்கள் இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான கேட்டகரிக்குமே, ஓபிசியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயாகவே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் 10ஆம் வகுப்பு தாங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட் இருந்தாவே போதுமானதுங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா?
ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு. ஸோ அடுத்ததாக வந்து நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக தேவைப்படுங்க. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.